விஷ்ணுக்கு ஒரு சந்தேகம். என்ன, ஜிம்முக்கு போறியா என்னன்னு கேக்குறாரு. இருங்க, அந்த கட்டுரை அப்புறம் படிப்பான். ஆனா 5 நிமிஷத்துல ஒரு கட்டுரை விஷ்ணு சார்பா நான் பதில் சொல்லிடுறேன். நீ ஜிம் மிஷின் வாங்குனது நம்ம, நானும் ஜிம்முக்கு போனா யாரா நம்புவாங்களா? நம்ம அங்க போனா அங்க வரவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நம்மள வம்புக்கு போனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்ம. நீ எதுக்கு வாங்கினா தவறா எடுத்துக்காது விஷ்ணு. நாங்கெல்லாம் லுங்கி எல்லாம் காய போடுறதுக்கு அந்த மாதிரிதான். இல்ல, அந்த பாட்டுல கோட்டு போட்டு உள்ள போட்டோ ஸ்டுடியோக்குள்ள இருந்து வெளில வருமே, வெளில வந்து இப்படி திரும்பி ஒரு மூமெண்ட்டை போடுவோம்ல, அந்த மூமெண்ட் போட்டு இருக்கப்பவே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் இப்படி இந்த ஸ்டைல எடுத்தாங்க. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நான் ஈஸியா பண்ணிட்டேன். இந்த மூமெண்ட் யாருன்னு கேட்டேன். அதான் விமல், சூரி. விமல் ஓகே, சூரி எதுக்கு அப்படின்னு. இந்த சூரி தான் இந்த மூமெண்ட் போட்டு கல்யாண மாஸ்டர்கிட்ட கெஞ்சினேன், வேண்டாம் மாஸ்டர் பாட்டு முடியாது, கோச்சுக்கிறாங்க மாஸ்டர். ஈஸி பிரதர், வாங்க பிரதர், வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்டார். சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஆட வச்சுட்டாங்க. பாட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்படி கையை அப்படின்ட்டு பின்னாடி ஒரு தூக்க ஒரு மூமெண்ட் ஒன்று. சண்டால என் நண்பன் விமல் முன்னாடி நின்றாப்ப நான் பின்னாடி நின்றேன். நான் இங்கே ஒட்டி இப்படி நிற்கிறேன், அவர் முன்னாடி நான் பின்னாடி அப்படின்னு அவள் தான் முடிஞ்சிச்சு. ஒரு ஏரியாவே கவர் பண்ணிட்டாப்ல. அப்படியே போய் அந்த புலோருக்கு ஓடி அங்கேயே உட்காந்துட்டு முடியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஒரு புலோருக்குள்ள தனியா போய் படுத்துக்கிட்டேன், எவ்வளவு தெரியலான்ட்டு. எல்லாம் முழிச்சு பார்க்குற ஒரு 25 பேர் சுத்தி நிக்கிறாங்க, என்னாச்சுன்னு. ஒன்னும் முடியல, பேசாமங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யார்ட்டும் சொல்லாம நேரம் கேரளா போய் படுத்துட்டேன். எனக்கு கடைசி படம், கடைசி லைட்டு, கடைசி மேக்கப் மேனு, கடைசி அசிஸ்டன்ட், இந்த மாதிரியே தெரிஞ்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அசிஸ்டன்ட் இருந்தாப்புல, அண்ணே அடுத்த மூமெண்ட். இங்க மூமெண்டே இல்லப்பா. அண்ணே என்ன சொல்றீங்க, மூமெண்டே இல்லைண்டே. அது இல்லைண்ணே, அது இல்லைன்றான்டா நானும் சொல்றேன். தயவுசெய்து வேணாம் தலைவா, இந்த பாட்டுல அவளை இதுக்கப்புறம் சூரிய வெளியில போற மாதிரி ஏதோ நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க, முடியல தலைவா அப்படின்ட்டு. நான் போராடி அப்படி வந்து என்ன ஆட வச்சிருக்காது. நீங்க நடன சூறாவளி இதெல்லாம் மற்ற டான்ஸ் கேள்விப்பட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். நீ சும்மா டைலாக் பேசுறாங்க, சூரிய டைலாக்ல ஆட விடுங்க அப்படின்வாங்க. சார் இன்னொரு விஷயம், டான்ஸுக்கே வந்து இப்படி ஒரு ரணகலம்னா ஃபைட்ல வந்து இன்னும் மோசமா வந்து வவ்வால் மாதிரி தொங்க விட்டாங்களாமே. அங்கேயே நம்மளை விட்டு வைக்கல, அங்கேயே அடிச்சு ஓரமான சாம்பல்ல படுக்க விட்டாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஹீரோ பிரியானந்த் எனக்குன்னு சொல்லி மாஸ்டர் கூப்பிட்டு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ டவுன் அப்பு லெக் அப்படின்ற மாஸ்டர் என்ன சொல்றீங்க, இல்லை இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது மாஸ்டர், சும்மா இருங்க, அவங்க வர்றேன் அங்கேருந்து மிருக மாதிரி வந்துகிட்டு இருக்கேன், நான் போயிட்டு எப்படி நிற்க சொல்றீங்க அல்ல வேணும் இல்லை அப்படி அப்படின்றது. அது ஒரு ஒன்று அப்படி தடுக்கிட்டு தடுக்கணும்னு ஓடியா அந்த சில்லாமஸ் கைவிட்டார். வெரி குட், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காமெடியா டான்ஸ் ஆடிட்டீங்க, காமெடி ஓகே, பட் ஃபைட்டு இந்த ஒன்று தெரிஞ்சுக்க தலைவா. என்னைக்கு ஒரு ஆர்ட் கரெக்டா டைமிங்க்கு வந்து அவன் கையை அப்படி மறைக்கிறானா அவள் தான் ஹீரோ. மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நீங்க சும்மா நிறைய ஹீரோவே கரெக்டாக பண்ண முடியல, நீங்க கரெக்டாக பண்றீங்க, இதோ போதும் மாஸ்டர். அடுத்து அவ்வளோ சிம்பிள் அப்படின்னு அடுத்து ஒன்று பண்ணாங்க. இப்படி கீழே விழுந்து இருந்துச்சு, 4 பேர்த்த போய் மடக்கிட்டு உள்ள கிணிஞ்சு இங்கிட்டு வர முடியாங்க. முதல்ல உள்ளே படுத்துக்கிட்டே அங்கேயே விட்டாமத்த கண்ணத்துல சத்துண்டு அப்படியே மாஸ்டர் அஜய் அது ஒண்ணு நான் சும்மாதான் வாங்க போதும் மாஸ்டர் அங்கேயே அனுபவப்பட்ட வெளில வந்தேன். அதனால வந்து நடன சூறாவில் எல்லாம் ஒண்ணு வேணாம். இருந்தாலும் என்னை இன்னைக்கு இவ்வளவு பெரியவங்க அத்தனை பேரும் பாராட்ட அளவுக்கு என்னை ஓரளவுக்கு ஆட வச்சிருக்காங்க. அதுக்கு நான் வந்து கல்யாண மாஸ்டருக்கும் பிருந்தா மாஸ்டருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த விழா நாயகன் எங்க அண்ணன் இமான அண்ணன், இந்த விழால எந்த விழா வந்தாலும் அண்ணனே இருக்காது. காதர் பைய கல்யாணத்துக்கு போனாலும் அண்ணன் பட்டம் படிக்குது, டேவிட் கல்யாணத்துக்கு போனா அண்ணன் படுத்தேன், அவன் நம்ம குண்டு கோபால் கல்யாணத்துக்கு போனாலும் அங்கேயும் அண்ணன் படுத்தேன், எல்லாமே அண்ணன் படுத்தேன். அதை விடுங்க, நம்ம இந்த ரோட்ல பங்கத்லால் ஜெட்டு சேட்டெல்லாம் கல்யாணத்துக்கு வரப்போ அப்படி குதிரையில ஜங்கடக்கட ஜங்கடக்கட ஜங்கடு துல் ஜாகே தாகே திம் காதம் ஜாகே இப்படி பாடிட்டு வருவாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த சாரட்ல உட்காந்துருப்பாங்க. எப்பயும் பாத்தீங்கன்னா எந்த கல்யாணம் வந்து அவங்க இதுல வந்து அந்த ஹிந்தி சங்கடம் கேட்க முடியும். ஆனா அங்கேயும் அண்ணன் சங்கடம் போறேன், ஐயோ ஆனந்தமே அங்கேயும் போறேன். டோட்டல் அண்ணன் மாற்றி விட்டார் எல்லாத்தையும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதே மாதிரி அண்ணன் ரசிகர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இதே மாதிரி வெட்டு படல நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை நாங்க அதை நடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என் நண்பன் விமல், இதுல வந்து ஒரு ராஜா அப்படின்னு ஒரு ராஜாட்ட போய் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா ஒன்னும் பொருள் கொடுப்பாங்க, இல்ல உணவு, இல்ல ஏதாவது அந்த அரசபையில் ஒரு போஸ்டிங்க போட்டு விட்டுறாங்க, வரமைங்க உட்காந்து ஏதோ ஒரு போஸ்டிங்க கொடுக்கலாம்.
ஆனா இந்த ராஜா பதவியே எனக்கு பாதி பிச்சு கொடுத்திருக்கேன் என் நண்பன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரிய விஷயம். இப்படி ஒரு ஹீரோ கூட டைட்டில் வச்சு ஹீரோ கூட எனக்கு ஒரு நிகரான ஒரு வாய்ப்பு கொடுத்த அதை ஏற்றுக்கிட்ட என் நண்பன் விமலுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனர் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹீரோ சூரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பங்காளி வேஷா ஹாப்பி பர்த்டே ஜி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படி எனக்கு நானே சொல்லி 10க்கு 10 ரூம்களை கேட்க வெட்டியிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெரியவங்க இத்தனை பேர் இருந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு சொல்லி இவங்க மூலம் அவ்வளவு பேர் இன்னைக்கு கைதட்டுறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா கேக்கு வெட்டுறப்ப கேக்கு என்ன பார்த்து கேட்கும், டேய் அவன் கேக்கு பேசியான்ட்ட அவன் பிறந்த ஆண்டு கேக்கு வெட்டினான்டா. அப்படி ஜெய் ஜாண்டி கார்ல வந்து இறங்கி அந்த பேக்கரிக்குள்ள வந்து என்ன அப்படி பார்ப்பாங்க. என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை வலிக்காம என்னை தூக்கி கொண்டு ஏசியில் இருக்க என்ன அப்படி தூக்கி கொண்டு கார்ல உட்கார வைப்பாங்க. அங்கேயும் ஏசி தான். அப்படியே கொண்டு போய் அவன் வீட்டு இறக்கி வைப்பாங்க. அந்த வீடும் ஏசி தான். அப்படியே காஸ்டான டைனிங் டேபிள் என்ன உட்கார வச்சு அவன் சொன்ன வந்து ஹாய் மச்சா, ஹாய் அவி, ஹாயப்பான், ஹச்சாரியு, ஹாயப்பான், வாவ், நைஸ் 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 இப்படி இங்கிலீஷ்லாம் பேசி அந்த அழகான பெண்கள்லாம் வந்து அப்படி சுத்தி நின்று அந்த கேக் அப்படியே என்னை வெட்டுவாங்க பாடுறா. சின்ன சின்ன துண்டா அவ்வளவு அழகா என்னை வெட்டி அப்படி எடுத்து அந்த அழகான பெண்கிட்ட கொடுத்த வாயில வச்சு சுமைக்கு வாவ் நைஸ் கேக் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிராண்டடா கேட்க அது தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தையும் என்னை அப்படியே சுவைப்பாங்கடா. அப்படியே எனக்கு அப்படியே கண்கொள்ளா நான் பிறந்த பலன் அடைவேண்டா அப்படின்னு இந்த கேக்கு பேசும். அண்ணா ராஸ்க நீ இந்தியா வரையடா, நீ உள்ள வந்து பேக்கரிக்குள்ள வந்து என்னை பார்த்துட்டு நீ பேரம் பேசலையே என்னை பெற்றெடுத்த பேக்கரியே தலை உறிஞ்சு நிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என்னை பேசிட்டு நீ போயிடுற பெரிய கலெக்டர். நான் போயிடுறேன் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நான் பசங்களை விட்டு அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்னு விட கேவலமான அந்த 4 பசங்க என்னை தூக்குறதுக்கு வராங்க. என்னை தூக்கிட்டு வீடு போறப்ப 7 இடத்துல போட்டு தூக்கிட்டு போறாங்க. போட்டு வீட்டுல இருந்து கொடுக்குறப்ப என்னை கூலு மாதிரி கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்ககிட்ட. அதை அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள குஞ்சு ஊஞ்சி தேடுற என்னதான் தேடுறன்னு பார்த்தா ஒரு பிஞ்சு போன ஸ்டூலை கொண்டு வர அந்த ஸ்டூலை போட்டு என்னை உட்கார வைக்கிற. நீ உட்கார வச்சு ஒரு துரு பிடிச்ச கத்தியை தேடி கொண்டாந்து எடுக்கிறேன். எடுத்து அறுக்க வர நான் அப்படியே பூரா உருகி போயிடுறேன். ஐயோ ஏசி இல்ல, அதான் உருகிருச்சு. ராஸ்கர் ஏசி இல்லடா, நான் அப்படியே அழுதுருக்கேன், கண்ணீருடா. அதெல்லாம் உங்ககிட்டலாம் வந்துட்டு வந்து நான் அப்படி வந்து சீரழியா. டேய் நான் பிறந்த பலன் அடையவே முடியாடா, தயவு சரி இனிமே கேட்க வெட்டா கடைசி படத்துல பாட்டிக்கடா போதும்டா இப்படின்ட்டு நான் வெட்டின அத்தனை கேட்கும் என்கிட்ட கேட்டிருக்கு. ஆனா அதே கேக்கு என்ன கேக்கு இன்னைக்கு சூரிய படத்துக்கு நான் போறேன், இல்ல நான் தான் போவேன், இல்ல நான் தான் போவேன் அப்படின்னு ஏகப்பட்ட கேக்கு போட்டி போட்டு நிக்குது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணன் சுசீந்திரன், நான் பிறந்த நாள் வேணும் இந்த நாளா இருக்கலாம். நான் நடிகனா பிறந்த நாள் 29/1/2009 வெண்ணிலா கபடிக்குள்ள என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், நடிகனா பிறந்தது. அந்த தாய் எப்படியோ அதே மாதிரி நான் சுவிட்சை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய என்னை வளர்த்து இப்படி நடி அப்படி நடி அப்படி பேசு இப்படி பேசு அப்படின்ட்டு என்னை ஒருவராக என்னை கூட்டி அத்தனை இயக்குநர்கள் எங்க அண்ணன் எல்லா இயக்குநர்களும் என்னை கையை பிடிச்சி கூட்டி வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க. வந்து இன்னைக்கு என்னை ராஜாவாக்கி இருக்கிற ஆறு கண்ணன் சார். ஸோ அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றினே. இப்படி வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மைக்கிள் பேசுவாங்க வாழ்த்துக்கள். அண்ணன் ஏகப்பட்ட வேலை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு ஊருக்கு கூட்டு போனாரு. ஏன்னா ஊரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, ஒரு 12 ஊர் சின்ன திருவிழாவுக்கு கூட்டு போறாங்கன்னு சொன்னேன். அப்படியே ஜேன்னு இருந்துச்சு. உள்ள போனா அண்ணனோட பையனுக்கு கல்யாணம், அவ்வளவு ஜனங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்காக இங்க வந்ததுக்கு தம்பி சிவகார்த்திகேயன், என் மச்சான் விஜய் சேதுபதி, நண்பி விஷ்ணு, ஸ்ரீகாந்த் சார், கௌதம் கார்த்திக், எல்லாத்துக்கும் வந்திருக்கு பெரியவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லேன். யுகபாரதி அண்ணன், இம்மன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு நான் எப்பயுமே தக்க வச்சுக்கிறேன்னு ரொம்ப நன்றி.